இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக அன்றாட வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சிம்பிளா சொல்லணும்னா, கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னா இல்லையா? அப்ப கூழையே குடித்தாலும் குளித்து விட்டு குடிக்க வேண்டும். அடுத்த லைன் என்ன சொல்லியிருப்பா? கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? கந்தல் துணியாக இருந்தாலும் கூட அதனை துவைத்து உடுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். எவர் ஒருவருடைய இல்லத்திலே அந்த சுத்தபத்தம் என்பது பராமரிக்கப்படுகிறதோ அந்த இல்லத்திலே ஐஸ்வர்யம் என்பது தானாகவே பெருக தொடங்கிவிடும். சார், கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றீங்க, கந்தல் துணிங்கிறது இருக்குன்னு சொன்னா அப்ப அவன் வீட்டுல எப்படி சார் ஐஸ்வர்யம்ங்கிறது இருக்குங்கிற சந்தேகம் வரும் தானே. அந்த கந்தல் துணியை கூட எவன் ஒருவன் துவைத்து உடுத்துகிறானோ அவனிடத்திலே அந்த கந்தல் துணி என்பது வெகு விரைவிலே காணாமல் போய்விடும். நல்ல பட்டாடைகள் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தின் மூலமாக வந்து சேர்ந்துவிடும். அவனுக்கு ஏற்கனவே ஏன் கந்தல் துணிங்கிறது வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே சுத்தத்தை பராமரிக்காததன் காரணம்தான். வீட்டுல சுத்தபத்தமா இல்லாததுனால என்ன ஆச்சு? வீட்டுல இருந்த லக்ஷ்மிங்கிறவ வெளியே போயாச்சு. அதனால நல்லா இருந்த துணி கூட கந்தல் துணியாக மாறி இருக்கிறது. இவ்வளவுதான் அர்த்தம். ஆக என்ன பண்ணணும்னு சொன்னா, அன்றாட வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொன்னா, தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் பல் துளக்கி விட்டு, அழகா அதுவும் முதல்ல எப்போ அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எழுந்திருக்க வேண்டும். இந்த காலை கடன்களை முறையாக கழித்து விட்டு பல் துளக்கி விட்டு உடனே ஸ்நானத்தை பண்ணிடுறோம். குளித்து முடித்து விட்டு இறைவனை வழிபட வேண்டும். இறை வழிபாடுனா ரொம்ப பெரிய நம்ம ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்றோம், இல்லை நான் பெருசா வேத மந்திரங்களை ஜபம் பண்றோம்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் சுவாமி முடி நின்று இன்றைய தினத்தினை நல்ல தினமாக வைத்திருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம சிவாய இல்ல ஓம் நமோ நாராயணாய இல்ல சுப்பிரமணிய சுவாமி யாரை பிடிக்குமோ அவரை நினைத்து வழிபட்டு விட்டு அழகாக தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டியது. அதே மாதிரி வீட்டுடைய பெண்கள் அப்படின்னு வரும் பொழுது வீட்டை சுத்தபத்தமாக பெருக்கி கூட்டி வைத்திருக்க வேண்டும். வீட்டில் அங்கங்க இந்த குப்பை கூலங்களாக வைத்திருப்பது, பாத்திர பண்டங்கள்லாம் துளக்காம போட்டு வச்சிருக்கிறது, வேலைக்காரி வந்த பிறகு தேய்ச்சிக்கலாங்கிற மாதிரி அப்படியே அதை வச்சிருக்கிறது. நிறைய வீடுகளில் பார்த்தோம்னா ராத்திரி 10 பாத்திரத்தை போட்டிருப்பா. அந்த அம்மா வேலைக்காரி பார்த்தோம்னா மத்தியானம் 3 மணிக்கு தான் வருவா. அது வரைக்கும் அந்த 10 பாத்திரங்கள்லாம் அப்படியே தேங்கி கிடக்கும். இதன் மூலமாக என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா, அந்த குப்பை கூலங்களில் அந்த 10 பாத்திரங்கள் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய கிருமிகள் தானே வந்து சேரும். அந்த கிருமிகள் தன்னால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மேலே உட்காரும். அதனால் நம்முடைய நோய் என்பதும் நமக்கு வெகு விரைவில் வந்துவிடும் அல்லவா, எளிதாக சேர்ந்து விடும் அல்லவா. அதனாலதான் எப்படி சொல்லியிருக்காருன்னா, எப்பயுமே வீடு என்பது சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். வேலைக்காரி அம்மாவை எப்ப சொல்லணும்? காலையிலே வந்துருங்கம்மா, காலையிலே பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எப்படி நம்ம குளிச்சுட்டு காலங்காத்தால குளிச்சுட்டு காலங்காத்தாலே துணியெல்லாம் துவைச்சிட்டு சுத்தபத்தமா இருக்கமோ அதே மாதிரி வீடு என்பதும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். காலை பொழுதிலேயே பாத்திர பண்டங்கள் எல்லாம் துலக்கி அழகா சுத்தபத்தமா வச்சுட்டு தான் சமைக்கவே ஆரம்பிக்கணுங்கிறார். ஸ்டவ் முதற்கொண்டு எல்லாமே கிளீனா இருக்கணும். இந்த சுத்தம் என்பதுதான் சோறு போடும். சுத்தம் சோறு போடும் சொல்லியிருப்பா இல்லையா? இது போன்ற விஷயங்களை முறையாக பராமரிக்க வேண்டும். வீட்டுல செல்வம் பெருகணும்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணணும்? நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வீட்டிலே பேசும் பொழுது கூட நேர்மறையான வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர, ஏதோ சண்டை சச்சரவுன்னு வந்துருச்சு, ஏதோ பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எதிர்மறையான வார்த்தைகளை அந்த இல்லத்திலே பயன்படுத்த கூடாது. வீட்டிலே இருக்கும் பொழுது எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக பேசி கொண்டிருக்க வேண்டும். வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டவே கூடாது. ஒவ்வொரு இல்லத்திலும் சரி, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா இது சாட்சாத் அந்த மகாலட்சுமியே பிறந்திருப்பதாகத்தான் ஐதீகம். அந்த பெண்ணை மகாலட்சுமி தேவிக்கு இணையாக வைத்து நடத்த வேண்டும். எல்லா அப்பாக்களுக்குமே பெண் பிள்ளைங்கிறது செல்லம்தான், ரொம்ப செல்லமா தான் வளர்ப்பா. ஆனா அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் சொல்லி தரணும், டிசிப்ளின்ங்கிறத சொல்லி தரணும். காலையிலே எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு வாம அப்பாவோட சேர்ந்தது நீயும் சுவாமி நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்கு இளம் வயதிலிருந்தே அந்த நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தர வேண்டும். ஒழுக்கம் என்பது எவருடைய இல்லத்திலே இருக்கிறதோ, சுத்தபத்தம் என்பது எவருடைய இல்லத்திலே இருக்கிறதோ
அவருடைய இல்லங்களிலே நிச்சயமாக ஐஸ்வர்யம் என்பது பெருகும். இல்லத்தரசியினுடைய கடமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காலை மாலை இரு வேளையிலுமே வீட்டிலே விளக்கேற்றி வழிபட வேண்டும். எந்த வீட்டிலே காலை மாலை இரு வேளையுமே விளக்கு எரிகிறதோ அந்த வீட்டிலே நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் என்பது பெருகிக் கொண்டுதான் இருக்கும்.